அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளே வச்சு செய்யக்கூடிய இயரிங்ஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஹூக்ஸ், ப்ரஷ், பெயிண்ட், கட்டர், கிளே. இந்த ஃபெவிக்ரிலில் 2 கிளே இருக்கும். அது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிளேல இருந்து சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி டால்கம் பவுடர், அதாவது நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் போட்டு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு மூடியை வச்சு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு டூத் பிக் எடுத்து அதில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நீங்கள் ஊசி எடுத்தோ இது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ண அதே கப் வச்சு இது மாதிரி விட்டு விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த டெக்ஸ்சர் மட்டும் வேணும். சொரப்பாக இருக்க பேப்பர் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஷார்ப்னரோட சைடில் வந்து ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும், அந்த இடத்த வச்சு கூட இது மாதிரி ரவுண்டாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இப்போது இதை ரெயின்போ மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ரீன் கலர், அடுத்தது எல்லோ, அடுத்தது ஆரஞ்சு கலர், கடைசியாக ரெட் கலர் வச்சு நான் இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஹூக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி வானவில் மாதிரி அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இயரிங் செய்கிறதுக்கு நம்ம இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். இப்போது சின்னதாக ஒரு மூடி மாதிரி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இன்னொரு லேயர் போட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம். கடைசியாக 3வது லேயர் போட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் மேலே, நம்ம ஹூக்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போது இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நமக்கு பிடிச்ச கலரில் கலர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வானவில் மாதிரி கலர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் இது சின்னதாக பண்ணுறதுனால 3 இருக்கிறதுனால எல்லோ, ஆரஞ்சு, ரெட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது இது காஞ்சதுக்கப்புறம் ஹூக்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா இந்த இயரிங்ஸும் ரெடி ஆகிடும். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் நம்ம முதல்ல செஞ்ச தோடு மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு க்ளூக்கு மூடி கொடுப்பாங்களா, அதுதான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக எது கிடைக்குதோ அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மட்டும் இந்த ஸ்டட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இதையும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளாக் கலர் எடுத்து நமக்கு பிடிச்ச டிசைன் இதில் வரைஞ்சிக்கலாம். நான் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மேலே இருக்க இதுக்கும் சின்னதாக நீங்கள் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டா ரொம்ப அழகான இயரிங்ஸ் ரெடி ஆகிடும்.
நீங்கள் இதே இயரிங்ஸை டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போது கடைசி இயரிங் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இயரிங் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கும் அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சின்னதாக ஓட்டையும் அதே மாதிரி 2 சைடில் 2 ஹோலும் போட்டுக்கோங்க. அடுத்த 2 செமி சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சு நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 இதுக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்னதாக அதில் ஓட்டை போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறத ஒரு மாதிரி பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டட்டு செஞ்சுருப்போம், அதுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலரில் செஞ்சது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இயர்பட்ஸில் நம்ம அந்த பிங்க் மெரூன் ஷேடில் ஒரு கலர் கீழே கொடுத்தோம் இல்லையா, அதே கலரில் இப்போது ஒரு சின்ன ரோஸ் மாதிரி ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இதை ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஹூக்ஸ் வச்சு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்த இந்த செமி சர்க்கிளில் ஒரு ரிங் மாதிரி மாட்டிட்டு கீழே இருக்கிற அந்த பிங்க் கலரில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல ரெட் கலரில், அதை கீழே இருக்கிறதோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க செமி சர்க்கிளோட கீழே இருக்க இந்த ஹாஃப் ரிங்கை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க அந்த ஸ்டட்டையும் அதோட அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு 2 ரிங்கு அட்டாச் பண்ணி மேலே இருக்க ஸ்டட்டோடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இயரிங்ஸாக மாறிடுச்சு. இது ரொம்ப அழகாக வந்திருந்தது. நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அழகாக வந்திருந்தது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.